வெல்கம் பேக் டு வைவி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சாவா மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவி ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 14 பிப்ரவரி ரிலீஸ் ஆனிச்சு. நான் வந்து நேற்று தான் போய் பார்த்தேன். இந்த மூவி பார்க்க போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் நடந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சனிக்கிழமை, அதனால சரி ஏதோ மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சரி சாவா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். போகிற பார்த்தீங்கன்னா 1 o'clock ஷோ. நாங்கள் வந்து வண்டி வேகமாக எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா 1:10க்கு தான் ரீச் ஆனோம் தேட்டரில். டக்கு டக்குன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம். நம்ம ரஷ்மிகா மந்தனாவை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஹல்கை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு டிக்கெட் எடுத்துட்டோங்க. அப்புறம் என்ன, வெளியில் வந்து கேட்டோம், சார் நாங்கள் வந்து சாவா மூவி புக் பண்ணியிருந்தோம், இங்கே என்ன அவெஞ்சர் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் எந்த தேட்டர் போகணும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து பாலாஜி தேட்டர் போகணும் சார் அப்படின்னா. பாலாஜி தேட்டரா? நீங்கள் இருக்கிறது விஜயா தேட்டருங்க. பாலாஜி தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்குதுன்றாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பக்கத்து தேட்டருங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா மேப் பார்த்து டேரெக்டாக வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைமே 1:10 ஆகிடுச்சு. அதனால் வந்து எந்த மூவிக்கு என்னன்னு ஒன்றும் கேட்காம நாங்கள் பாட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்துட்டோம். அப்புறம் வேற என்ன வழி இல்லைன்னு சொல்லிட்டு, சரி இந்த டிக்கெட் கொடுத்தா அந்த மூவிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் போக முடியாதுன்றாங்க. சரி வேற வழி இல்லை, என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்காவை பார்க்கலான்னு சொல்லி கேப்டன் அமெரிக்கா பார்த்துட்டு 3:30க்கு முடிஞ்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஷோ நம்ம சாவா மூவி. அந்த மூவிக்காக சரி போகலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் பார்த்தோம், ஓகே இப்போ தான் நம்ம கரெக்டான டிக்கெட் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மன திருப்தியோட படம் பார்க்க உள்ளே போயிட்டோம். சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, எப்படியும் நம்ம வந்து மூவி பார்த்தாச்சு. அந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மூவி சாவாங்கிற டைட்டில் ஏன் வச்சாங்க பார்த்தீங்கன்னா, சாவாங்கிற பார்த்தீங்கன்னா லயனை குறிக்க போய்டும். ராஜ சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக சாவான்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மூவியோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 130 crore. நம்ம ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 31 crore ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு செம்ம ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருந்துச்சுங்க பார்க்க. फाड़ देंगे मुगल सल्तनत की छाती अगर मराठा साम्राज्य के विरुद्ध सोचने की जरूरत की. மெயினா இந்த மூவியோட ஹீரோ பார்த்தீங்கன்னா விக்கி கௌஷல். சத்ரபதி சாம்பாஜி மகாராஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. நம்ம ரஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா யசுபாய்ங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. விஸ்வாஸ் आपका साथ है तो युद्ध लगे त्योहार. நம்ம விக்கி கௌஷல் பார்த்தீங்கன்னா உண்மையாவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். செம்மையா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. சத்ரபதி சிவாஜியோட மகன் சாம்பாஜி மகாராஜா அவரோட மூவி தான் இந்த சாவா. அந்த மூவி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு போகல, ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் அந்த இதெல்லாம் கான்செப்ட்லாம் வந்துட்டு போச்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்பவே நுணுக்கமாகவே எடுத்திருக்காரு நம்ம டேரக்டர் லக்ஷ்மண். டேரக்டர் வந்து உண்மையிலே செம்மையாக எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமும் நுணுக்கங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஒரு வாட்டிக்கு 1000 வாட்டி யோசிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி யோசித்து செம்ம நுணுக்கத்தோடு எடுத்திருக்காரு நம்ம லக்ஷ்மண் டேரக்டர். உண்மையிலே டேரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலில் நடந்தது தான். பார்த்தீங்கன்னா முகல் எம்பையர் விசஸ் மராத்தி எம்பையர் அப்படிங்கிற ஒரு எலிவேஷனோட மூவி எடுத்திருக்காங்க. மூவி ரன் ஆன விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செமையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொரு சீக்வன்ஸஸ் பார்த்தா அப்படியே எல்லாம் மெய் மறந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 10 minutes இந்த ஆடியன்ஸான எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே முகம் சுளிக்கிற அளவுக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம சாம்பாஜி மகாராஜா அப்படிங்கிறவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கடைசி ஒரு 10-15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டார்ச்சரான ஒரு இது தான் காமிப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு டைலாக் சீக்வன்ஸஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக எழுதியிருக்காங்க.
பயங்கரமாக மெனக்கட்டு எழுதியிருக்க மாதிரி தோணுது. பட் ஆனால் உண்மையிலே மூவி செமையாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லணும், போஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க அந்த ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ அதுக்கானது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மூவி பார்க்குறப்ப தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜியன், அதாவது ரீஜியன் போயிட்டு ஃபைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்தந்த காஸ்டியூம் வர மாதிரி வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா குரோக்கடைல் வர மாதிரி இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபயரோட சண்டை போடுற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதுக்கேற்றபடி தான் போஸ்டரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. हमें हराने वाली हर कोशिश को मारेंगे, शिवाजी महाराज का सपना पूरा करके ही छोड़ेंगे। जय भवानी। நம்ம ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம், அவுரங்கசீப் அப்படி இப்படின்னு சொல்லி படிப்போம். அதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் மாதிரி வந்திருக்கும். இந்த மூவிலாம் நம்ம வந்து இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு நினைவு கூட்டு வழியாக தான் இந்த மூவி வந்திருக்கு. அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஜகானோட ஒரு 3வது பையன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே அதாவது நம்ம வந்து ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை வந்து நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ சாம்ராஜ் மகாராஜா பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமான பிரேவ் அண்ட் ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்கிறது இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேலே தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. मौत के घुंघरू पहन के नाचते हम और हम, ये तेरी मुगल सल्तनत भी मचाएगी। அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணை பிளைண்ட் பண்ணியிருக்காங்க, டங்க் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, நெயில் ஒரு நெயிலையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம நெயில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹர்ட் ஆகும். பட் ஆனால் அவர் ஃபுல் நெயிலுமே ரிமூவ் பண்ணி அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்லாம் மெமரபிள் ஆகும், நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் பார்த்தேன். பட் ஆனால் கீழே சப்டைட்டில் வரும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மூவிக்காக ஓடிடிக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க, டேரெக்டாக மூவி போய் தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம். நம்ம சேனலுக்கு எப்போ சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோ.